ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரௌனி தான். ஸோ ப்ரௌனி வந்துட்டு நான் வந்து வீட் ஃப்ளாரோ இல்லைனா மைதா ஃப்ளாரோ இதில் வந்து ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பாயில்டு அண்ட் மேஷ்டு ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு, இனிப்பாக இருக்க அந்த சக்கரவள்ளி கிழங்கை வந்து பேஸ் லைனாக வச்சு தான் இந்த ப்ரௌனி பண்ண போகிறோம். என்கிட்ட வந்து இந்த மைக்ரோவேவபிள் கிளாஸ் ஜார் இருக்குது. ஸோ இந்த பேஸ் இதை வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். அண்ட் தென் ஸ்வீட் பொட்டேட்டோவோட வந்து ஹர்ஷீஸோட கொக்கோ பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ரௌனியோட ரியல் ஃபீல் கொடுக்கும். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோவை கம்ப்ளீட்டாக இந்த ஹர்ஷீஸ் கொக்கோ பவுடர் வந்து கவர் பண்ணிடும். ஸோ இதோடு சேர்த்து நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 2.5 ஸ்பூன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஸ்வீட்டு இருக்கும். பட் ஆனால் இன்னும் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவை வந்து தெரியாமல் கொடுக்கறதுக்கு இந்த நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணணும். அண்ட் ஒரு ஸ்பூன்ஃபுல் ஆஃப் சியா சீட்ஸ், அதுவுமே நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும்போது சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சி பைட் ஃபீல் கொடுக்கும் அது. அண்ட் அதுவுமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இதில் சியா சீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேஸ் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோன்றதே வந்து யாருக்குமே தெரியாத அளவுக்கு இந்த ப்ரௌனி இருக்கும். இதோட நான் வந்து ரெகுலர் கவுஸ் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஆல்மண்ட் மில்க், சாய் மில்க், இல்லைனா உங்களுக்கு என்ன பிளான்ட் பேஸ்டு மில்க் பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ரெகுலர் டைரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் பேஸ் லைன். இதில் கர்டெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் இதிலேயே நீங்கள் வந்து இந்த ப்ரௌனியை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். மைக்ரோவேவில் வந்து ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே க்ரஸ்டி லேயர் வர்றதுக்காக இன்னும் 1 மினிட் எக்ஸ்ட்ரா, 1 மினிட் எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். சூப்பர் கூல் ப்ரௌனி ரெடி ஆகிடும். இதோடு வந்து நான் வந்து ஹர்ஷீஸோடைய சாக்லேட் சிரப் என் வீட்டில் இருக்குது. ஸோ இது ஸ்பெஷலி ஃபார் என்னோடய பையனுக்காக. ஸோ அந்த சாக்லேட் சிரப் ஆட் பண்ணும்போது இன்னும் ஒரு லேயரி டெக்ஸ்சர், நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சர் வந்து அந்த கேக் கிடைக்கும், அந்த ப்ரௌனிக்கு கிடைக்கும். அண்ட் தென் ஹர்ஷீஸ் வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்பூனால் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அந்த டாப்பிங்கில். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். எங்கள் ஃபேமிலியில் இருக்க யாருக்குமே இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவில் செஞ்ச ப்ரௌனின்றது சுத்தமாக தெரியல. ஸோ சிம்பிளாக வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு உங்கள் வீட்டில் இருக்க ஓவன் வச்சு நீங்கள் வந்து இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ரௌனியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெரி சிம்பிள் அண்ட் வெரி வெரி ஹெல்த்தி. ஃப்ளார் இல்லை, க்ளூட்டன் இல்லை இதில். வந்து நம்ம வந்து மைதாவோ இல்லை கோதுமையோ ஆட் பண்ணலை. ஸோ அதனால் க்ளூட்டன் ஃப்ரீயான ஒரு ஃப்ரெஷ் ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ரௌனி ஹர்ஷீஸ் சிரப்பை நீங்கள் ஆட் பண்ணும்போது இன்னும் அடிஷ்னலாக வந்து இந்த ப்ரௌனியை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள்கிட்ட வந்துட்டு நியூட்டெல்லாவோ இல்லைனா வந்து ஹர்ஷீஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த சிரப்பை நீங்கள் டாப் பண்ணி பாருங்கள். இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு ப்ரௌனி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களே பாருங்கள். ஒரு சின்ன ஸ்பூன் ஆஃப் ப்ரௌனி. ஸோ வெளியில் வந்து பேக்கரியில் வந்து போய் காஸ்ட்லியாக வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வீட்லேயே செஞ்ச ஒரு ஹெல்த்தி டெசர்ட் கிடைக்கும். யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸ்வீட் பொட்டேட்டோ தான் இதில் ஆட் ஆகிருக்குன்றதே யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ இப்போ நான் இந்த ஸ்பூனால் நான் உங்களுக்கு வந்து இதை எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு இது பர்ஃபெக்டாக ஒரு ப்ரௌனியாக ஃபார்ம் ஆகி மேலே ஒரு சாக்லேட்டி லேயர் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தி சின்ன சின்ன டெசர்ட் ரெசிபீஸ்லாம் நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.